பிரியான்ஷி ஆர்யா ஒன்றும் இல்லை, ஒரு 11 பந்தில் 39 ரன்னு. என்ன பிரமாதமான ஒரு ஆட்டம் வந்து, மேன் ஆஃப் த மேட்ச் பிரியான்ஷி ஆர்யா வந்து அவ்வளோ அற்புதமான ஆட்டம். இப்படி தாங்க இருக்கிற ஒரு வீரர் வந்து, ஒரு அணி வந்து அப்படி சரியும் போது இன்னொரு வீரர் வந்து அந்த அணியை தூக்கணும். அது பவுலராக இருக்கலாம், பேட்ஸ்மேனாக இருக்கலாம், ஆல்ரவுண்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. அதுதான் ஒரு டீமுக்கு. நம்ம ஒருத்தனையே நம்பி தான் டீம் இருக்க முடியுமான்னா ஒருத்தரையே நம்பி கிடையாது. ஒரு மேட்ச்சில் ஒருத்தர் சோட போவாங்க, இன்னொரு மேட்ச்சில் இன்னொருத்தர் அவர் வந்து பெர்ஃபார்மில் வந்துடுவார். ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு டீமே இப்படி தான் இருக்கும். கலைஞ்சா அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரியே மடிவோம். சரியான பவுலிங் இல்லை, சரியான ஃபீல்டிங் இல்லை அப்படின்னா அது என்ன சிறந்த டீம் வந்து? இந்த பிரியான்ஷ் ஆர்யா வந்து அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், அவர் வந்து ஏன் பாருங்கள், யாரெல்லாம் கிரிக்கெட்டாக ரொம்ப தவமாக நினைக்கிறாங்களோ அவங்களாம் அந்த வாய்ப்பு வரவே வராது. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வாத்தியாருங்கன்றார். அவர் அத்தனை பேரும் டீச்சரு. எங்கள் அக்கா டீச்சரு, எங்கள் பங்காளிங்க டீச்சரு, என் சித்தப்பன் பெரியப்பா டீச்சரு, அவங்க டீச்சரு, எல்லாருமே வாத்தியாருங்க. நானும் அப்படி வாத்தியார் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதனால் சரி கிரிக்கெட் உள்ள போய் தான் விளையாடி தான் பார்ப்போமேன்னு வந்தேன். இவ்வளோ பெரிய வீரராக என்னை இவ்வளோ போற்றுதலுக்குரிய ஆளாக மாற்றுறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குதுன்னு. இது வந்து இயற்கையினுடைய நீதி தாங்க. வந்து நீங்கள் எதோ ரொம்ப விரும்புகிறீங்களோ அதை தாண்டி சரி இதை ஏதாவது பண்ணி பார்க்கலாம்பா அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அதில் உச்சத்தை கொண்டு போயிடும்.